தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் தியானிப்போம். பவுலின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அநேக உபத்திரப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதில் பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எதற்காக பிரயாசப்பட்டார்? தேவ ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்பட்டார். இவரை கொண்டுதான் கர்த்தர் அநேக பட்டணங்களில் கிராமங்களில் சபைகளை ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக பிரயாசம் எடுக்க வேண்டும். இதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வெறுமையாக இல்லை, வல்லமை தாளந்து கொடுத்திருக்கிறார். நம்மளை கொண்டு தான் நம்மளுடைய பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்மளுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் பிரயாசம் எடுக்க நம்மளை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பவுலுடைய பிரயாசத்தினால தான் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, சபைகள் கட்டப்பட்டது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவரை கொண்டு தான் அநேகரை பவுல் எழுப்பினார் ஊழியத்திற்காக. நாம் தன்னை அர்ப்பணித்து பிரயாசம் எடுக்கும் பொழுது தான் நம்மளை கொண்டு தேவ ராஜ்யம் விருத்தி அடையும், தேவ ராஜ்யம் கட்டப்படும். இதற்காக நம்மளை அர்ப்பணித்து தேவ ராஜ்யத்தை கட்ட நாம் பிரயாசம் எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். 2வது பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாய் காயப்பட்டேன், அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ எவ்வளோ துன்பங்களை அனுபவித்து இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் சொல்கிற கப்பல் சேதம் என்று சொல்லுகிறார். உபத்திரப்பட்டேன், வியாகுலப்பட்டேன், பட்டினியாக இருந்தேன், 4 முறை நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்மளுக்கு வருகிற பாடுகள் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு பாடுகள் வந்தால் நாம் கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போகிறோம். ஆனால் பவுல் சொல்ல அதிகமாய் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ நான் தேவ பிள்ளைகள், உங்களுக்கு வருகிற பாடுகளை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. பாடுகளை ஜெயிக்க கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா நம்மளுக்கு வருகிற பாடுகளை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது, அதை மேற்கொண்டு ஜெயம் பெற வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் சபைக்காக நான் பாடுபட்டேன், சபை கட்டப்பட நாம் சபை கட்ட பிரயாசம் எடுக்க வேண்டும், சபையில் ஆத்துமாக்கள் வர பிரயாசம் எடுக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கும் பொழுதுதான் தேவராஜ்யம் கட்டப்படும். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.